தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான். கைகளை தட்டி என்ன பண்ணானா? பலப்படுத்திட்டானா. டே அமலேக்கியா, நீ என்னதான் எதை வேணா எடுத்துட்டு போ, ஆனால் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? நீ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறியோ அது எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி தன்னை பலப்படுத்தி கொண்டான். பலப்படுத்திட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் பாருங்க, ஆண்டவரே அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை நீ பிடித்து சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்ளுவாய். கைகளை தட்டி திருப்பி கொள்ளுவாய். சரி, திருப்பி கொண்டானா அப்படின்னு பார்த்தா 18வது வசனம், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, சரிதானே? 30:18 அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, அல்லது அடகு கடைக்கு போன, அல்லது அடிமைத்தனப்பட்டு போன, அல்லது சிறைச்சாலைக்கு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரராகிலும் குமாரத்திகளாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தார். ஒன்று கூட மிஸ் ஆகல. கைகளை தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்று மிஸ் ஆகாது. உனக்குரியது ஒன்று மிஸ் ஆகாது. இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீது கொள்ளை அடித்தான், பிடிக்கிட்டு வந்தான், எடுத்துட்டு வந்தான் சொன்னாங்களா பாருங்க. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்லவர். ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர்,